Okay. Hello guys, welcome back to the cricket review. So with Basha views and OG Cricket Talks. Okay. Basha, it's 3-0. So என்னோட ரன் அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ 3 கெஸ் பண்ண 3 கரெக்டா போயிருச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் தோல்வி சொல்லுங்க. என்னத்த சொல்றது, என்ன ஃபர்ஸ்ட் தோல்வி இது? போன சீசன்ல இருந்து தோத்துட்டு தான் இருக்கோம். என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியல. உங்க ப்ரெடிக்ஷன்ல ஃபர்ஸ்ட் தோல்வி அது என்னமோ சரி, சிஎஸ்கே தான் இருக்கு ப்ரெடிக்ஷனு. தோப்பாங்கன்னு தெரிஞ்ச சிஎஸ்கே தான் சொன்னேன் நானு. இருந்தாலும் எப்படி தோத்துருக்க வேணான்றதுதான் தோணுது. ரொம்ப ஐயோ, எல்லாரும் கலைப்பானுங்களே அப்படின்ற மாதிரி ஒரு இதுல இருக்கு. நான் இன்னைக்கு மேட்ச் ஓப்பனிங் பவர் பிளேலயே ஐயோ இன்னைக்கு சும்மா இருக்கிட்ட என்னென்ன கொஸ்டின் ஆன்சர் சொல்ல வேண்டியதா இருக்கு. மும்பை இந்தியன்ஸ் தான் ஜெயிச்சிட்டானுங்க, நம்மளும் சிஎஸ்கே கன்னு பேட்டிங் எல்லாம் சொல்லிட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு என்ன சொல்றது, எப்படி சமாளிக்கலாம் தான் யோசிச்சுட்டு இருந்தேன் நான். பாஷா, நான் வந்து எடிட் பண்ணி வச்சிருந்தேன். லைக் என்னன்னா 3 டிராகன் இருக்கும் தெரியுமா, கிரேசி டிராகன் 3 இருக்கும் இந்த ரியாக்ஷன் இருக்கிற மாதிரி. சோ இன்னைக்கு சிஎஸ்கே ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் அவனை எடிட் பண்ணி வச்சிருந்தேன். அந்த 3 இதுவுமே போட்டு சரி இன்னைக்கு அப்லோட் பண்ணிடலாம்னு சொல்லி ரைட் ரெடியா வச்சிருந்தேன். பட் அந்த 3வது டிராகன் வந்து திரும்பிடுச்சு திடீர்னு டக்குன்னு அப்படி தெரியுமா, 3வது டிராகன் போயிடுச்சு. என்னத்த சொல்றது, டிராகன்ன்றானுங்க லைன்ன்றானுங்க. இல்ல 6th டிராஃபி லோடிங் நிறைய மீம்ஸ் வந்துருந்துச்சு. அந்த மீம்ஸ் நானும் தான் சொல்லிட்டு இருந்தேன் 6th டிராஃபி லோடிங். அது எப்போ லோட் ஆகுது, இந்த வருஷமா அந்த வருஷமான்றது தெரியல. அது லோட் ஆகிட்டு தான் இருக்குது. அந்த ஒரு காமெடி இருக்கும், நல்லா அழகா இருக்கும், போட்டோ ஃப்ரேம் அழகா இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு கல்வெட்டு லைட் அடிச்சிருப்பான், அப்படியே ஃபுல் கிராக் ஆயிருக்கும் தெரியுமா, ஒரு சின்ன இன்ஜுரி. அதுதான் சரி, ஓகே. நீ இன்ஜுரி சொல்றேன், நான் அதை வச்சு முட்டு கொடுக்குறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ என்ன பண்றது, 6th லோடிங் இந்த வருஷமா எந்த வருஷம்னு தெரியல. ஃபர்ஸ்ட் தோனிக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருவாங்க போல இந்த வருஷம். இதே மாதிரி சிஎஸ்கே ஆனாங்க, எத்தனை வாட்டி தான் டோனியும் வந்துட்டு ஆடிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. ஓகே, முடிஞ்சிச்சு. எனக்கு தோனி இல்லாம ஒரு மேட்ச் பார்க்கறதே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. அந்த டீம்ல வந்து பயம் இல்லாத மாதிரி இருக்கு. இப்ப தோனி இருக்க வரைக்குமே வந்து இன்னொரு தோனி வந்து பின்னாடி ஆடுவார்னு ஒரு பயம் இருக்கும், எதுலயுமே சரி இருக்கும். பட் இன்னைக்கு பயமே இல்லை. அதாவது தோனி பின்னாடி ஆடுவாங்கன்றது அது முன்னாடி இருந்தது. அதுக்கப்புறம் தோனி லேட்டா வந்து இறங்குறதுனால என்ன பயமா இருந்ததுன்னா, தோனி எல்லாம் இருக்கான்ப்பா நமக்கு அந்த ஒரு மாதிரி டீம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. டீமோட சரௌண்டிங்க டக் அவுட்டோ சரி, தோனி இருக்கான்ப்பா, இவ்வளவு பெரிய ஆள் அவன், இவ்வளவு கேப்டன், எத்தனை மேட்ச் ஆடி இருக்கான் அவன், அந்த ஒரு கான்பிடென்ட்ல எல்லாம் வந்து ஆடுற மாதிரி இருந்தது. இந்த வாட்டி அந்த கான்பிடென்டே தெரியல, எல்லாம் ஏதோ சும்மா ஆடிட்டு போன மாதிரி தான் இருந்தது சால்ட்டா. ஏன்னா எப்படி ஆடணும்னு சொல்லிட்டு இவன் யாராவது சூரியவன்ஷி வந்து கத்து கொடுத்துறான் இந்த பிச்சில். ஆக்சுவலா ஒரு சான்ஸ் கொடுத்தான் பாஷா. சூரியவன்ஷி ஃபர்ஸ்ட் பால் கேட்ச், அது ஒரு கேட்ச் டிராப் 4, ரெண்டுமே தப்பு. கேட்ச் டிராப் ஓகே, சம்டைம்ஸ் ஒரு பெரிய பிரைஸ் டேக்ல வந்த ஒரு பிளேயரு அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் 4க்கு போவே இல்லை பாலு, இவரா போய் எட்டி வச்சு தெரியும், சரியில்லை. மேட்ச் பார்க்கலாமா ஆஃப் பண்ணிட்டு போலாமான்ற ஒரு முடிவுல இருந்தா நல்லா கஷ்டம். இதோட சென்னை தோனி இல்லாம சென்னை ஆடக்கூடிய 6வது மேட்ச் இது. சோ இதுல 5 தோல்வி ஆயிருக்காங்க அந்த 6 மேட்ச்ல, ஒரே ஒரு மேட்ச் வின் தோனி இல்லாம. சோ ஐ டோன்ட் நோ அபௌட் வாட் இஸ் கோயிங் ஆன். ஐ மீன் தோனி போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் இந்த பிரான்ச்சைஸ்? எனக்கு தெரிஞ்சு இன்னும் யாராவது ஒரு ஸ்ட்ராங்கான இந்தியன் பிளேயர்ஸ் இன்னும் கொண்டு வரலன்னா ரொம்பவே டஃப்னு தான் தோணுது. இப்போ சஞ்சு சாம்சனை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதுல பார்த்தோன்னா எமர்ஜிங் பிளேயர் நிறைய வரணும். டீம்லயே எமர்ஜிங் பிளேயர்ஸ் வந்தாதான் முடியும். இன்னைக்கு கார்த்திக் சர்மா கிட்ட வந்து ஸ்டார்டிங்ல கொஞ்சம் அந்த பிலீஃப் இருந்தது. அன்பார்ச்சுனேட்டா பாலு டக்குன்னு உள்ள வந்ததுனால எல்பி அவுட் ஆயிட்டு போயிட்டான். ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் இன்னும் நிறைய வரணும், நிறைய பொட்டன்ஷியல் இருக்கணும். பொட்டன்ஷியல் இருந்தாலும் அதை எப்படி கேபிட்டலைஸ் பண்ணணுன்ற மாதிரி பிளேயர்ஸ் இருக்கணும் ஆக்சுவலா. ஸோ அதுதான் இப்போ வைபவ் சூரியவன்ஷி எவ்வளவு பெரிய ஃபைண்ட் துருவ் ஜூனியர்ல கண்டுபிடிச்சாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். பண்டவுன் வந்து ஆடிட்டு இருக்கான். ரியான் பராக், ஜெய்ஸ்வால் வருஷம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து நிறைய பேர் டீம்ல இருக்காங்க. சிஎஸ்கேவும் எடுத்திருக்காங்க, ஆயுஷ் மாத்ரி எடுத்தாங்க, உர்வில் பட்டேல். எனக்கு பிளேயிங் லெவனே இன்னைக்கு பிடிக்கல சிஎஸ்கே கிட்ட. எனக்கும் சில பல விஷயம் அதுல தப்பா இருந்துச்சு. நீங்க சொல்லுங்க உங்களோட இதுல என்னென்ன தப்பா இருந்துச்சு? எனக்கு வந்து ஆயுஷ் மாத்ரே போட்டிருக்க கூடாது, அந்த இடத்துல உர்வில் பட்டேல் தான் போட்டுக்கணும். ஏன்னா ஆயுஷ் மாத்ரே எப்படின்னா
ஃபயர் பண்ற பிளேயர் கிடையாது. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பொறுமையா ஆடி ருத்ராஜ் கேக்வாட் மாதிரியான பிளேயர். உருவில் பட்டேல் போட்டாதான் சரி விக்கெட் இருந்தாலும் அவன் 2-3 ஷாட் அடிக்கும்போது இப்போ எப்படி சஃப்ராஸ் கான் வந்து அடிக்கும்போது நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்தது, அந்த மாதிரி உருவில் பட்டேல் வந்து நல்லா அடிச்சிருப்பான். இத்தனைக்கும் அந்த ஷார்ட் பால் ஆயுஷ் மாத்திரை அவுட் ஆனது உருவில் பட்டேல் ஹைட்டுக்கு வந்ததுன்னா அவன் தூக்கி 6 அடிச்சிட்டு இருப்பான். சோ உருவில் பட்டேல் அங்க போட்டுக்கணும். மேத்யூ ஷாட் ஓகே, வேற ஆப்ஷன் இல்லாதனால மேத்யூ ஷாட் போட்டாங்கன்றது ஓகே தான், அது எதுவும் பண்ண முடியாது. ஆனா மேத்யூ ஷாட் எதுவுமே பண்ணல, போலிங்கும் இது இல்லை, பேட்டிங்கும் வெறும் அப்படியே தடவரிசை தான். ஸோ சந்தீப் சர்மா ஊர்ல அசால்ட்டா அது வந்து எப்படி என்ன சொல்ற ஐடியாவே இல்லாம அவுட் ஆகி போன மாதிரி இருந்தது. டபுள் மைண்ட் ஷாட் மாதிரி இருந்தது. அண்ட் இது இம்பாக்ட் பிளேயர் வந்து டக்குன்னு கொண்டு வந்துட்டாங்க, ஏன்னா நடுவில் வந்து எல்லாரும் அவுட் ஆயிட்டாங்க. ரொம்ப தப்பான விஷயம். உங்க டீம் பேட்ஸ்மேன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இம்பாக்ட் பிளேயர் கொண்டு வரணும். ஆனா நீங்க ஒரு தேர்ட் விக்கெட் நினைக்கிறது, தேர்ட் விக்கெட் போனதுக்கு ஒண்ணு இருக்குவீங்க, அந்த ஐடியாவை இறக்கி விட்டுருவாங்க. ஆக்சுவலா நீங்க ஷாட்டுக்கு ஒன்று சொன்னீங்கல்ல, நான் இங்கதான் சொல்றேன், கெய்க்வாட் நாட் ட்ரஸ்டிங் ஸ்பின்னர்ஸ். அங்க 2 லெஃப்ட் ஹேண்டர் ஆடிட்டு இருக்காங்க, ஜெய்ஸ்வாலும் சூரியவன்சியும். ஷாட் கண்டிப்பா ஹேண்டே இருந்திருப்பாரு. ஷாட் எப்படின்னா ஆஸ்பின் பவுலர் இல்ல, டக்கு டக்கு டக்குன்னு உள்ள அடிக்கிறாரு, அந்த வித் ரூம் எதுவுமே இருக்காது, சடனா ஒரு பால் போயிட்டே இருக்கும். ஆனா நீங்க தரவே இல்லை, அவரை கொண்டு போய் லாஸ்ட்ல ஒரு ரன்னுக்கு கொடுக்குறீங்க. அது எனக்கு ஒரு பிளண்டர் மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலா, அது பெரிய பிளண்டர். கெய்க்வாட் ஸ்பின்னர்ஸ் டச் பண்ண மாட்டாரு. கரெக்ட். டோனி ஹேண்டில் பண்ண அளவுக்கு ஸ்பின்னர்ஸ் எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் ஹேண்டில் பண்ணல. டோனி ஸ்பின்னர்ஸ், டோனிக்கு அந்த அஸ்வின் ஜடேஜா எப்படி அந்த ஒரு ஸ்டாண்டர்டா இருந்ததோ அந்த ஸ்டாண்டர்ட் இன்னமும் ஏதோ கொண்டு வரல யாருமே. அந்த இதுதான் அஸ்வின் அண்ட் ஜடேஜா, அவங்க தான்ப்பா அப்படின்ற மாதிரி. சிஎஸ்கே வந்தாலும் சரி, ஸ்பின் டியோனா அவங்க தான். அதுக்கப்புறம் வந்து சேலும் குல்தீப் இருந்தாங்க, அதுவும் சரி ரொம்ப நாள் வரல ஆக்சுவலா அந்த டியோ. சகல் குல்தீப் ஒரே டீம் ஆடல, அதான் இவங்க 2 ஒரே டீம் பண்ணாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் சென்னைக்கு வந்து ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் யாருன்னா ஃபர்ஸ்ட் வந்து அஸ்வின், சாரி ஃபர்ஸ்ட் வந்து ஜடேஜா, ஏன்னா ரொம்ப ஆடிட்டாரு. ஐ திங்க் 182 or 190 சம்திங். அண்ட் செகண்ட் அஸ்வின் 147. ஸோ 2 பேருமே வந்து அந்த டீமுக்கு வந்து அவ்வளவு பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய ஸ்பின்னர்ஸ் வந்து பேக் பண்ணணும், அவங்க ட்ரஸ்ட் பண்ணணும், அவங்களும் ஒரு நல்ல பவுலர்ன்றத நம்பி அவங்களுக்கு ஓவர் கொடுக்கணும். நிறைய டிசிஷன்ஸ் வந்து என்ன சொல்றது, பேட்டிங் தான் எனக்கு அந்த பிளேயிங் லெவல் எனக்கு சரியா இதுவும் ஆகல. மேபி அடுத்த மேட்ச் நல்லது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுல கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் எப்படி, ஏன்னா சென்னையில மேட்ச் நடக்கும் போது. ஸோ அது ஒரு டோட்டலாவே டீமுக்கு வந்து ஒரு கான்பிடென்டா இருக்கும், ஹோம் கிரவுண்ட்ல ஆடுறோன்ற ஒரு கான்பிடென்ட் இருக்கும். பிளஸ் டோனியும் டகவுட்ல இருக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். டோனி ஆல்ரெடி சென்னையில தான் இருக்காரு, மேட்ச் சென்னையில் நடக்குது, ஸோ டீமோட தான் இருப்பாருன்ற மாதிரி ஒரு அது ஒரு இன்னும் கொஞ்சம் நல்லா பூஸ்ட் தரும் ஆக்சுவலா டீமுக்கு. விஷயம் நோட் பண்ணேன் நானு, ஒரு விஷயம் நோட் பண்ணேன். ஆக்சுவலா டீம் கிரைசிஸ்ல இருக்கு, அப்ப கெய்க்வாட் வந்து 1 down போயிட்டாரு. அவர் போன வருஷம் அவர் வந்து ஓப்பனிங் தான் ஆடி இருக்கணும், டீம் நீடட். ஆனா இந்த வருஷம் ப்ரூவன் ஃபேக்டர்ஸ் இருந்தாங்க, ஒருவில் ஆகட்டும் ஆயிஷா ஆகட்டும், ஓப்பனிங் கொஞ்சம் நல்லா ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்ப கெய்க்வாட் ஓப்பனிங் பண்றாரு. அண்ட் உங்களுக்கு பின்னாடி ஆளும் இல்ல, 2, 3, 4 எல்லாம் பார்த்தா யாரோ நியூ பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது நீங்க ஓப்பனிங் பண்ண அலோவ் பண்ணுவீங்களா? கெய்க்வாட் அண்ட் சாம்சன் 2 வெட்டேரியன்ஸா பண்ணுவீங்களா? இல்ல, எனக்கு வந்து கெய்க்வாட் வந்து ஓப்பனிங் ஆடுறது ஓகே தான், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா போன சீசன்ல ஆயுஷ் மாத்திரை ஓப்பனிங் நல்லா பண்ணிட்டு இருந்ததை அப்படியே கண்டினியூ பண்ண விட்டுருக்கணும்னு நான் சொல்ல வரேன். ஆயுஷ் மாத்திரை ஓப்பனிங்ல அப்படியே விட்டுருக்கணும். ஏன்னா இன்னைக்கு ஆயுஷ் மாத்திரை 1 down வரும்போது தான் அது வந்து ஒரு கன்ஃபியூஷனா, இது தப்பான ஐடியாவா எனக்கு தோணுச்சு ஆக்சுவலா. கெய்க்வாடே 1 down வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அந்த இடத்துல. 1 downல பிரஷர் ஆயிடுச்சு பாஷா, உங்களுக்கு ஒரு ஸ்டார் பேட்டர் அவுட் ஆயிட்டாரு, அடுத்து கெய்க்வாட் அவுட் ஆயிட்டாரு, இப்ப ஆயுஷ் மாத்திரை கையில வந்துருச்சு. அந்த ஒரு பையனுக்கு எப்படி இப்போ மூவ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு இது. அண்ட் பவுலரும் நல்லா இந்த இதுல வித்தே தரல, இப்படியே மேலே ஏறிச்சு. நல்ல பால், கரெக்ட், நல்ல பால் அது. ஸோ சிவம் டுபேவும் பார்த்தீங்கன்னா ஓவர் கான்ஃபிடென்ட் ஷாட் அது. 6 அடிச்சுட்டு ஒரு பால் ஜடேஜா வந்து சர்க்குன்னு ஆஃப் ஸ்டெப் 4th ஸ்டெப் வரும். அதுக்கப்புறம் ஜடேஜா பார்த்து ஏதோ பேசலாம், இந்த மாதிரி சர்க்குன்னு வந்துச்சு அப்படி ஏதோ. அடுத்த பால் ஜடேஜா போட்டு விக்கெட் எடுத்துருவோம். அதான் ஓவர் கான்ஃபிடென்ட் அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா விக்கெட் போயிடுச்சு கையில, விக்கெட் போயிடுச்சு, சென்சிபிளா ஆடணும். 6 அடிச்சியா? வந்த பால் 6 ஃபர்ஸ்ட் பால் ஓகே, அதோட நிறுத்திக்கணும். பொறுமையா ரொட்டேட் பண்ணி ஆடினாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். வந்தோடனே 6 இல்ல, நான் அடுத்ததுக்கும் 6 தான் அடிக்க போவேன்னா அது வந்து நல்லா இல்ல. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆள் இல்ல, அந்த விக்கெட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆள் இல்ல. அப்புறம் நீங்க ஏன் போனீங்கன்னு எனக்கு 6 அடிச்சு என்ன பண்ண போறீங்க? இன்னும் ஒரு 10 ஓவர் வெளி இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு, 10-12 ஓவர் வெளி இருந்துச்சு, நீங்க ஃபுல்லா ஆடிருக்கலாம். ஓவர் 10 ஏதோ ஓகே ரொட்டேட் பண்ணி ஒரு மானம் உள்ள ஒரு ஸ்கோரா கொண்டு வந்து கடைசியில சேர்த்துட்டாங்க.
ஓவர் 10 நான் எக்ஸ்பெக்டே பண்ணல பேட்டிங் இப்படி ஓரளவுக்கு ஆடுவான்றது. ஸோ நல்லாவே ஆடி இருக்கான் உண்மையாவே. ஒரு 2 சிக்ஸ் எல்லாம் கூட அடிச்சான், நல்ல சிக்ஸ். ஜடேஜாக்கு ஒரு ஏரி வந்து ஒரு சிக்ஸ் அடிப்பான். அப்புறம் வந்து சதீஷ் சர்மா ஒரு சிக்ஸ் போவோம் மிட் விக்கெட் மேல. ஸோ எல்லாம் நல்ல ஷாட்டா தான் இருந்தது. இருந்தாலும் அந்த ஆல்ரவுண்டர் கிட்ட தான் அந்த ஃபயர் பவர் நான் மிஸ் பண்றேன். அந்த ஃபயர் பவர் ஆல்ரவுண்டர் என்னமோ சிஎஸ்கேல இல்லையோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பிராவோ பிராவோ ஆல்பி மார்க்கல், ஏன்னா ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தாங்க சிஎஸ்கேல. ஸோ நம்ம அப்படிதான் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கோம். ஆனா ஒரு காலத்துல எல்லாம் பிராவோ தான் ஆல்ரவுண்டர். பிராவோ ஆல்பி மார்க்கல் 2 பேரும் வச்சு செம்மையா முடிப்பாங்க மேட்ச். பவுலிங்கும் இருக்கு, பேட்டிங்கும் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் எடுக்கலையோ அப்படின்ற மாதிரி தோணுது. இப்போ டாஸ் மாறி என்ன நினைக்கிறீங்க? டாஸ் கொஞ்சம் குரூஷியல் ஆக்சுவலா. இன்னைக்கு மழை வந்திருக்கு. இல்ல டாஸ் அங்கேயும் ஒரு இதுதான். டாஸ் வந்து ஆர்ஆர் ஜெயிச்சது வந்து ஒரு அட்வான்டேஜ். எனக்கு சேசிங் தான் பண்ணிருப்பாங்க. சிஎஸ்கே ஜெயிச்சா யாரா இருந்தாலும் மழை வருதுன்றதால சேசிங் தான் சூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு ஃபேக்டர். கொஞ்சம் மாய்ச்சர் இருக்கு பிச்சுல, லைட்டா மாய்ச்சர் இருந்துச்சு. அந்த சாம்சங் விக்கெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பால் குத்தி ஸ்கிட் ஆகி கரெக்டா ஆங்கிள் போயிடுச்சு. கரெக்ட். பேட் ஷாட்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு அவுட் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். புவர் ஷாட்ஸ், குட் bowling, புவர் ஷாட்ஸ். ஆக்சுவலா அதே மாதிரிதான் நீங்க சொன்ன அதே விஷயம், தூபேக் சொன்ன அதே விஷயம். கெய்க்வாத் ஒரு 4 அடிச்சாச்சு, அடுத்த பால் டேக் ஆன் பண்ண போய் ஏன்னா அது ஸ்ட்ரெயிட்டா வர பால் அப்படி ஏறி போய், அதாவது என்ன சொல்ற, ரூம் கொடுத்து ஆடணுன்ற அவசியம் கிடையாது. ஸ்ட்ரெயிட் பால் இப்படியே கொடுக்குது. அந்த 2 விக்கெட் விழுந்து ரன் வராத பிரஷர் தான் ஆயுஷ் மாத்திரம் மேல வந்துச்சு, அடிக்கணுமே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் டீமே வந்து பார்த்தோன்னா என்னடா டாப் ஆடுறது இப்படி 3 போயிட்டாங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வந்துட்டு தான் எல்லாம் பயத்தோடதான் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ ஓகே, ஃபிங்கர்ஸ் கிராஸ்டு. இன்னும் பல மேட்சஸ் இருக்கு, பார்ப்போம் என்ன பண்ணுறது. ரன் ரேட் அடி வாங்கிருச்சு. ரன் ரேட் பிரச்சனை, கொஞ்சம் ரன் ரேட் பிரச்சனை. இனிமேல் தான் அடித்தாகணும், வேற வழி இல்லை. ஆயுஷ் மாத்திரை உட்கார வச்சு அந்த இடத்த உருவில் பட்டியல போகணும். இல்லாட்டி ஆயுஷ் மாத்திரை ஓப்பன் கொடுத்துட்டு ருத்ராஜா ஒன் டவுன் இறக்கி விடணும். இதுதான் பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு. அப்படி ருத்ராஜா ஆடுறாங்க, ஆயுஷ் மாத்திரை ஆடுறாங்கன்னா அது செட் ஆகாது. ஸோ அந்த சேஞ்சஸ் வந்து கொண்டு வரணும், உருவில் பட்டியல கொண்டு வந்துருக்கணும். அந்த ஃபயர் வேணும். ஏன்னா இந்த ஆயுஷ் மாத்திரை வந்து உருவில் பட்டேல் மாதிரியான பேட்ஸ்மேன் கிடையாது. ஒன் டவுனுக்கு உருவில் பட்டேல் மாதிரி பேட்ஸ்மேன் வேணும். ஏன்னா இது வந்து ஆயுஷ் மாத்திரையான டைப்பான பிளேயர் வந்து இது பழைய ஃபார்மேட் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி லாங் கடைசி வரைக்கும் கோலி மாதிரி வரதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா கோலி வேற, கோலி தனி, கோலியால மட்டும்தான் அது முடியும். ஸோ ஆயுஷ் மாத்திரை இடத்துல வந்து உருவில் பட்டேல் தான் வரணும். இந்த ஃபயர் ஸ்டார்ட் கொடுக்கணும். பவர் பிளேல விக்கெட் போச்சுன்னா உருவில் பட்டேலால மட்டும் தான் ஃபயரை பண்ண முடியும். நல்லா படிச்சார் போன சீசன் ஃபுல்லா. சூப்பர் அடி. இன்னொரு அடி சொல்லு முடிச்சுக்கலாமா? இங்க வந்து சூரியவன்ஷிக்கு ஆப்போசிட் சைட்ல சூரியவன்ஷிக்கு ஆக்சுவலா ஒரு கங்க்ராச்சுலேஷன். ஐ மீன் ஒரு 15 வருஷம் பையன் இந்த அடி அடிச்சு நான் பார்த்ததே இல்ல. கிளாஸ் பியர்லெஸ் ஷாட் தான். எல்லாமே ரிஸ்கி ஷாட் தான். அவங்க ஓப்பனா என்ன ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்றத சொல்லிட்டாங்க போல. நீ வந்து அடி அவுட் ஆனாலும் பரவாயில்ல, நீ தான் ஓப்பனிங் ஆட போற, நீ உன்னோட கேம் ஆடு, பரவாயில்ல, நீ அவுட் பரவாயில்ல. ஸ்மால் டோட்டல் இப்படிதான் அடிக்கணும் பாஷா. 130 பவர் பிளே அடிச்சு முடிச்சாதான் நீ ஜெயிக்க முடியும். இப்ப நீ அது வந்து 20 ரன்ஸ் 30 அடிச்சு வச்சுங்க பவர் பிளேல. எப்படி சென்னை ட்ரை பண்ணிருக்கோம் பவர் பிளேல 75 அடிச்சிட்டாங்க. கண்டிப்பா முடிச்சுடுவாங்க. ஏன்னா கேம் எந்த சைடு வேணா போறதுக்கு வாய்ப்பு இருக்காது. லோ டோட்டல் அதான் ரிஸ்க். ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றது, நீ வந்து ஈஸி கம்மி டோட்டல் நினைக்கவே முடியாது. நீ ஓப்பனிங்ல நல்லா ஆடினா அது வந்து உனக்கு ஈஸியான கேம். அப்படி நீ ஓப்பனிங் வந்து ஆப்போனன்ட் மாதிரியே பொறுமையா ஆனா நீ காலி. ஏன்னா எத்தனை கேம் அது மாதிரி நடந்திருக்கு தெரியுமா? சோ இங்க வந்து சூரியவன்ஷிக்கு நமக்கு வாழ்த்துக்கள் சொன்னாலும், ஐ மீன் அவரை பிரைஸ் பண்ணாலும் அதுக்கு ஈக்குவலா பிரைஸ் பண்ணது வந்து கலீல் அகமதோட பவர் பிளே பவுலிங். இட் வாஸ் சூப்பர். நல்லா இருந்துச்சு. சூப்பரா நல்ல ஸ்விங்கல் ஆச்சு, நல்லா மிஸ் ஆச்சு, நல்லா இருந்தது. சூப்பரான பவுலிங். விக்கெட் எடுத்தது நல்ல பவுலிங் தான். நல்ல டீசென்டான பவுலிங். ஆனா அதெல்லாம் தான் ஒரு நம்ம என்னன்னா நம்ம பேட்டிங் ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு இருந்தோம். பவுலிங்ல பார்த்தா கொஞ்சம் நல்லா பண்ணிருக்காங்க இன்னைக்கு சிஎஸ்கே. ஓரளவுக்கு ரொம்பவே பவுலிங் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃபீலர்ஸ். கரெக்ட். ஸோ இதுதான் வந்து இந்த மேட்சோட என்ன சொல்றது, ஓகே இந்த மேட்சோட கன்க்ளூஷன். ஒரு பேட் டே அவ்வளவுதான். இன்னும் மேட்சஸ் நிறைய வருது. 2 தரலாம். வெள்ளிக்கிழமை வந்து நாங்க தான் ஜெயிப்போம், அது கன்ஃபார்ம். வெள்ளிக்கிழமை தரலாம். வெள்ளிக்கிழமை வருது, ரெடிம்ஷன் தரலாம். சோ திரும்ப நம்ம பிரைஸ் பண்ண நம்ம ஹோம் கிரவுண்டு. பட் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, நம்ம பேசலாம். ஸ்டாட்ஸ் பிரச்சனை இருக்கு.
அந்த டைம்ல பேசுவோம். பஞ்சாப் கூட கொஞ்சம் இதுவா இருக்கு. ஸோ அதுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு அவங்க சார்ட் அவுட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், என்னன்றது என்ன மிஸ்டேக் ஆச்சுன்றது. ஸோ பார்ப்போம். ஸோ அடுத்த மேட்சுக்கு போவோம். நாளைக்கு மேட்ச் Yeah. பஞ்சாப். எஸ். ஓகே, இட்ஸ் பஞ்சாப் வெர்சஸ் ஜிடி. ஆக்சுவலா நீ நடந்த விஷயத்துல மறந்தே போயிருச்சு. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன். சேசையர் வைஸ் கேப்டன் போட்டுருந்தாங்க ஓடியில. ஓடியலையா? போட்டுருந்தாங்க. ஆமா. ஆமா, இப்போ அதான் நினைக்கிறேன், தெரிஞ்சு கரெக்டா எனக்கு ஞாபகம் இல்ல. ஆக்சுவலா ஐபிஎல் வந்தோன்னா இந்த இன்டர்நேஷனல் ஜோன் மறந்துருச்சு. கரெக்ட். ஓகே, இது முல்லன்பூர்ல அதிகபட்ச சேஸ் பண்ண டோட்டல் வந்து 180. அதுக்கு மேல பண்ணல. 200 பவுன் நினைக்கிறேன். நான் சேஸ் பண்ண முடியாது. இல்ல, பேட்டிங்ல நீங்களே அடிச்சிருப்பீங்க. நீங்களே சேஸ் பண்ணிருப்பீங்க. 218 220 அடிச்சிருப்பாங்க. நீங்க 200 அடிப்பீங்க. கரெக்ட். சோ நேர்ல யூ வென்ட். அந்த மேட்ச்ல சாம் கரன், டெவான் கான்வே அண்ட் தூபே ஃபார்ம்ல இல்லாத பிளேயர்லாம் வந்து இந்த வாட்டி ஒரு ஹோப் காட்டியிருப்பாங்க கடைசியில இருக்கிறதுனால அந்த மேட்ச். ஆமா. சோ நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் ஜெயிப்பாங்க அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா பஞ்சாப் வந்து ஒரு போன ஏரியா பார்த்தீங்கன்னா ரன்னர் அப். ஸோ அவங்களுக்கு சில இடத்துல வந்து கிளாஸ் இருக்கு பஞ்சாப்ல. பட் ஆனா அது அவ்வளவு பெரிய பெரிய விஷயமா தெரியாதுன்னு நினைக்கிறேன். எஸ், நானும் பஞ்சாப் தான். ஸோ நானும் எந்த மாட்டு கருத்தும் இல்லை. பாஷா போடலாம், நானும் பஞ்சாப். சில ரீசன்ஸ் இருக்கு. ஆக்சுவலா தே ஹேவ் குட் பவுலர்ஸ். ஸோ யாருன்னா வேர்ல்டு கப் வின் பண்ண ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் வேர்ல்டு கப் செமிஃபைனலிஸ்ட் ஜென்சன், சாஹல், அப்பப்போ ஆல்ரவுண்டர்ஸ் ஒமர் ஜாய், அப்புறம் பார்லட், டுவாஷியஸ், ஃபெர்குசன், நிறைய இருக்காங்க. குட் பவுலிங் போடலாம். சரியான பவுலிங்கா இருக்கு. பவுலிங்கும் சரி, பேட்டிங்கும் வந்து சஷாங்க் சிங் அண்ட் என்ன சொல்றது, சஷாங்க் அவன் வந்து அண்டர் ரேட்டட் பிளேயர். ஆக்சுவலா பயங்கர அண்டர் ரேட்டட் பிளேயர். அவன் எப்போ வந்து அந்த பஞ்சாப் வந்து இவனை தப்பா எடுத்துட்டோன்னு சொன்னாங்களோ அப்போதுல இருந்து அவனுக்கு என்ன வெறி வந்ததுன்னு தெரியல, அவன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போதுல இருந்து அவன் நீ எது என்ன தப்பா எடுத்தோன்னு சொன்னா பர்மனன்ட் ஆகிக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அடிக்கிறான் அவன். ஆக்சுவலா நான் இதை வந்து கம்பேர் பண்றேன்னு இல்ல, அவன் வந்து ஒரு ஆக்சுவலா இது வந்து எப்படின்னா இந்த இவர் இருப்பாரு, லைக் நம்ம கோலி, ரோஹித் இவங்க எல்லாம் இப்படி எல்லாம் வந்து அட்டாக் பண்ணி டிஃபென்ஸ் ஆடி நம்ம பண்ணுவாங்களோ இதே கைண்ட் ஆஃப் பிளேயர் தான். பட் கொஞ்சம் யாருக்கும் ப்ரூவ் பெருசு தெரியல. சென்னை கூட போன டைம் எல்லாம் வந்து நல்லா டிஃபெண்ட் பண்ணி அப்புறம் அட்டாக் பண்ணுவாரு. நிறைய மேட்ச் வந்து அட்டாக் பண்ணுவாரு. ஸோ நல்ல டேலண்ட். பட் வயசு 34 ஆயிடுச்சு. பட் இட்ஸ் சூப்பர் டேலண்ட் அவரு. சரியான டேலண்ட், யாருமே எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு டேலண்ட். ஸோ சஷாங்க், அப்புறம் பிரப்சிம்ரன் நல்ல ஃபார்ம்ல இருக்கான். ஸோ பிரப்சிம்ரன் அண்ட் நேல் வதேரா எல்லாம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதுல புது, அதாவது பிரியான் ஷாரியா போன ஐபிஎல் சிஎஸ்கே கூட செஞ்சுரி போட்டார் நினைக்கிறேன். சரியான சொல்றது. சரி, வந்து சிஎஸ்கே பத்தி பேச வேண்டாம். இல்ல, இதெல்லாம் வந்து இப்பதான் நடந்திருக்கு. இந்த டிரான்சிஷன் தான் சிஎஸ்கே நிறைய அடி விழுந்துருச்சு. கரெக்ட். ஸோ பிரியான் ஷாரியா, நிறைய பேர் நல்ல டீம். ஸ்ரேயாஸ் ஐயர் நல்ல கேப்டன்சி, பாண்டிங் கோச், நல்ல டீமா இருக்கு. ஸோ கண்டிப்பா பஞ்சாப் ஜெயிக்கும். பஞ்சாப்ல ஓப்பனிங் சேம் பிரியான்ஷ் அண்ட் இவன் லைக் பிரப்சிமரன். ஒன் டவுன் வந்து நான் மிச்சில் கொண்டு வருவேன். ஆனா அதை கொண்டு வர மாட்டாங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் போன வருஷம் அவனோட கண்டிஷனே அதுதான். ஸ்ரேயாஸ் ஐயர் நான் ஒன் டவுன் தான் ஆடுவேன், கேப்டன்ஷிப் அதுதான் அப்படின்டா. ஸோ அடுத்த நெகல் தான். ஓகே. அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ சப்போஸ் ஐயர் மேல வந்துட்டா அப்படின்னா இங்க மிச்சில் ஒன்று ஆடலாம், 5வது ஸ்டைனிஸ் ஆடலாம், சஷன் சிங் ஆடலாம். சோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. அமர் ஜாய், ஜென்சன் நிறைய இருக்கு. சரி, அமர் ஜாய் ஆடலாம் அப்படின்னா நீங்க பார்லெட் கொண்டு வரலாம், அவனும் பேட்டிங் ஆடுவான். சோ எல்லாருமே இருக்கு. டெவாஷியஸும் கொண்டு வரலாம், நீங்க டெவாஷியஸும் பேட்டிங் ஆடுவான். பவுலிங் 3 பேர் இருக்காங்க, வெறும் 3 பவுலிங் இருக்கு. அதான் 3 பேர் மட்டும் தான் வெறும் பவுலிங் போடுவாங்க. சாகல், ஹர்ஷ்தீப் சிங், இந்த யஸ்தா கூர், அந்த மாதிரி ஆட்கள். அந்த ஹர்பித் பரார் அவன் நல்லா பேட்டிங் ஆடுவாங்க சூப்பரா. அவன் பவுலிங்கும் சூப்பரா போடுவான் ஆக்சுவலா. ஹர்பித் பரார் நிறைய இருக்கு. அது என்ன அவங்க இது கொண்டு வர போறாங்கன்றது தெரியல, அதனால எனக்கும் கன்ஃபியூஸா இருக்கு. ஜிடி தானே ஓரளவு சொல்லிடலாம் நம்ம, யாரு வைக்க போறோம், யாரு வர போறாங்க, என்ன பண்ண போறாங்கன்றது. பஞ்சாப் வந்து ஒரே கன்ஃபியூஷன் தான். ஜிடி வந்து ஓகே, ஜிடி வந்து சுமன் கில் அண்ட் சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்லர் 1 டவுன்,
அண்ட் அடுத்து வாஷிங்டன் சுந்தர் ஆடுவாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வாஷிங்டன் சுந்தர் ஆடினாங்க, நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க வாஷிங்டன் சுந்தர். அதுக்கப்புறம் ஷாருக் கான் ஆடுவாங்க. ஸோ 5ல ஷாருக் கான் அண்ட் 6th வந்து ராகுல் திவாட்டியா. இல்ல ராகுல் திவாட்டியா பில்லர் யார் எடுத்தாங்க? ஃபாரினரோட வரணும். கிளென் பிலிப்ஸ் ஓகே, கிளென் பிலிப்ஸ் ஆடலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கிளென் பிலிப்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வேர்ல்ட் கப்ல. பட் நான் வந்து ஆப்போசிட்ல போவேன். எனக்கு நான் உங்களுக்கு ஆப்போசிட், நேரா ஆப்போசிட். I want Banton at number 4. பேண்டன் ஓகே. பேண்டன் பேண்டன் ஓகே தான். எடுக்க மாட்டாங்க. எடுக்க மாட்டாங்க. எடுக்க மாட்டாங்க. எனக்கு கிளென் பிலிப்ஸ் தான் என்ன போன வாட்டி உட்கார வச்சிட்டாங்க. கிளென் பிலிப்ஸ ஃபீல்டிங்கும் நல்லா பண்ணுவான். அண்ட் ஆஃப் ஸ்பின்னும் ஆப்ஷன் இருக்கு. வேர்ல்டு கப்லயே போட்டான், நல்லா தான் போட்டான். பிளஸ் பேட்டிங்கும் பவர் ஹிட்டரு. ஸோ அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு கிளென் பிலிப்ஸ் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்து ராகுல் டெவாட்டியா. எவ்வளோ சொல்றேன் ராகுல் டெவாட்டியா. நம்பர் 7 ஸ்டார்ட் பண்ணிக்கீங்க. ஓகே. கிளென் பிலிப்ஸ். அப்புறம் பவுலிங் யார் இருக்கா உங்களுக்கு? பவுலிங் வந்து ரபாடா. ரபாடா ரஷீத் கான். சாரி, விட்டுட்டீங்க. எங்க ஞாபகம் இருக்காரு. கரெக்ட் தான். இன்னும் ஹைலைட்ஸ் நடுவுல நான் மேட்ச் கூட பாக்கல கொஞ்ச நேரம். எனக்கே பார்க்க முடியலங்க. அந்த சூரியவன்சி வந்தனால கொஞ்சம் பார்க்க முடிஞ்சது. கமெண்ட்ரி பாத்தீங்களா? இன்னும் மாசம் வந்திருக்கும் தமிழ் கமெண்ட்ரி. தமிழ் கமெண்ட்ரி பக்கமே போலியே. ஆர்ஜே பாலாஜி ஸ்டார்டிங்ல விக்கெட் விழும் போது 4 ஓவர்லயே நான் மாத்தி இங்கிலீஷ் கமெண்ட்ரி வந்துட்டேன். அஸ்வின் வந்திருந்தான். தெரியும். கமெண்ட்ரி பக்கமே போல செஞ்சுட்டான். பத்ரி கேட்டாரு, என்ன மேட்ச் இன்னைக்கு உயிர் இருக்கா அப்படின்னு. வர கேட்டாரு. இல்ல, ஸ்ட்ரெயிட்டா இல்ல. இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு இந்த மேட்ச்ல உயிர் இருக்கா இருக்கு இல்லையா நீங்களே சொல்லுங்க அப்படின்னா. பத்ரின்ட்டு அப்படியே சொல்லக்கூடாதுங்க அப்படின்னா. செம்ம பண்பு. அதாவது அஸ்வின் வச்சு அஸ்வினுக்கு ஒரு ட்ரால் போயிட்டு இருக்குல்ல, அந்த ட்ரால் இன்னைக்கு கமெண்ட்ரி மட்டும் பாத்துருந்தீங்கன்னா வச்சு செஞ்சுட்டோம். நீங்கதான் என்ன ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கல்ல ஒரு ஸ்பின்னர் வச்சு, அவரை போட சொல்ல வேண்டியதானே அப்படின்னா. 4வது ஓவர்ல மேத்யூ ஷா போட சொல்ல வேண்டியதானே அப்படின்னா. எனக்கா எல்லாத்தையும் கொட்டுறேன். அது நீங்க பாருங்க, அது போடுங்க வச்சு. அவங்க ஆக்சுவலா தமிழ் ஸ்டார்ஸ் தமிழ் வந்து கொஞ்சம் பிரைஸ் பண்ணுவாங்க சிஎஸ்கேக்கு. யூசுவல் பிரைஸ் பண்ணும் போதெல்லாம் அடிக்கிறான். ஐயோ, அசின் நிறைய வச்சிருக்காருங்க. அதான் ஜிடி வந்து சிராஜ், ரபாடா, ரஷீத் கான் அண்ட் பிரசித் கிருஷ்ணா. லாஸ்ட் டைம் பிரசித் கிருஷ்ணாவும் சிராஜ் சரியான போலிங். ஸோ அதே ஃபார்மோட தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆசிஷ் நேர் அதே மாதிரி கோச்சு காதுகிட்ட போய் எல்லாருக்கும் பேசிட்டே இருப்பாரு, இதை பண்றான் அதை பண்றான்ட்டு. ஜிடி எனக்கு தெரிஞ்சு ஜிடி வந்து நல்லா அடிப்பாங்கன்னு தோணுது. ஆனா பஞ்சாப் அளவுக்கு அந்த அளவுக்கு பேப்பர்ல வந்து ஸ்ட்ரென்த் கிடையாது. ஸோ நாளைக்கு என்னோட வின் ப்ரெடிக்ஷன் வந்து பஞ்சாப் தான்ப்பா. எனக்கும் பஞ்சாப் தான். போன டைமே வந்து ஜிடி ஆக்சுவலா சீசன் ஆஃபா போக வேண்டியது அந்த 3 ஸ்டார் பேட்டர்ஸ் சுதர்ஷன், கில் அண்ட் பட்லர். இந்த டைம் அது வந்து உடையும் நினைக்கிறேன். 30-3 கண்டிப்பா ஆவாங்க. 30-3 ஆனாங்கன்னா இந்த டீம் படுத்துரும். சோ போன டைம் நான் ரொம்ப கெஸ் பண்ணேன், அது கடைசி வரைக்கும் யாராவது நின்றுவான், ஒரு விக்கெட் போகும் நின்றுவாங்க. ஆனா இந்த சீசன் கண்டிப்பா ஜிடி சஃபர் ஆவாங்க. தட் இஸ் நாட் த ஃபார்முலா. பட்லர் ஃபார்ம்லே இல்ல. அண்ட் பவுலர் மறந்துட்டேன், சாய் கிஷோர் ஜிடில. ஸோ சாய் கிஷோரும் கண்டிப்பா ஆடுவாங்க, நல்ல பவுலர். நீங்க வந்து ஹோல்டர் ரபடா விட்டு ஆட வைக்க முடியாது. ஒரு ஹோல்டர் வேற இருக்கானா? அப்போ ஹோல்டர் இருக்கானா கேர்ள் ஃபிலிப்ஸ் உட்கார வச்சிருவாங்களே. உட்கார வச்சா ஊருக்கு கிளம்பிடுவோம். பரவாயில்லையா? பரவாயில்ல, கிளம்பி அப்படின்னு சொல்ல வேண்டியதான். போன சீசனு உட்கார வச்சாங்க, ஒரு 3-4 மேட்சுக்கு அப்புறம் ஊருக்கு கிளம்பிட்டான். சீரியஸா நீங்க எடுத்து வேணா ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் பண்ணி பாருங்க, ஊருக்கு போயிட்டான். பாப்போம், நம்ம ஒண்ணு டிசைட் பண்ணா கண்டிப்பா அவங்க டிசைட் பண்ண போறாங்க. நம்மளோட ஆசைகளை இந்த சேனல்ல வந்து சொல்லிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். எனக்கெல்லாம் இன்னைக்கு நிறைய ஆசைங்க. நான் இன்னைக்கு வந்து சரி கடைசிக்கு உங்களுக்கு ஆள் இல்ல, அகிலேஷ் தூக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்படிலாம் மாத்துங்கன்னு சொல்லி என்னமோ யோசிச்சு பாக்குறேன். நான் வேற வெளியே போயிருந்தேன் மேட்ச் பாக்குறதுக்கு, வந்து ஆன் பண்றேன் 69க்கு 6 சம்திங்ல போயிட்டு இருக்கு. சரி ஹைலைட்ஸ் பாத்துட்டு வரேன், 74க்கு 7 ஆயிடுச்சு. என்னன்னே தெரியல.
ஒவ்வொருத்தனும் மானத்தை காப்பாத்துறாங்க. தோனி ஆக்சுவலா ஒரு விஷயம் இருக்கு, இதை மட்டும் நம்ம சொல்லிக்கலாம். எனக்கு ஒரு டவுட் இருக்கு. மும்பை ஒரு விஷயம் பண்ணாங்க, அதுக்கு ரொம்ப பெரிய அடி விழுந்துச்சு. ஹர்திக் பாண்டியா கொண்டு வந்தது. ரோஹித்துக்கு அப்புறம் ஹர்திக் பாண்டியா இங்க இருக்காரு. சோ இதே மாதிரி கோலிக்கு அப்புறம் ஆல்ரெடி பட்டியலர் கொண்டு வந்துட்டாங்க. சோ வாட் அபவுட் சிஎஸ்கே? இன்னுமே யாரை கொண்டு வருவாங்க? அந்த வின்னிங் காம்பினேஷன் கொண்டு போகணும். யாரையும் கொண்டு வர தேவையில்ல, சஞ்சு சாம்சனே போட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. நத்திங் என்ன சொல்றது, ஹார்ஷான் ருத்ராஜ். ஸோ சஞ்சு சாம்சன் ஏற்கனவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ராஜஸ்தான் ராயல்ஸ் நல்லா லீட் பண்ணிருக்காங்க சஞ்சு சாம்சன். ஸோ சஞ்சு சாம்சனுக்கு லீட் பண்றதுக்கு சாய்ஸ் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ருத்ராஜ் பேட்டரா ஆட சொல்லிட்டு. ருத்ராஜ் இஸ் நாட் அ பேட் ஆப்ஷன், பட் சஞ்சு சாம்சன் இஸ் மோர் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா எப்போதுல ஆடிட்டு இருக்கான் சஞ்சு சாம்சன். உங்களுக்கு ஹர்திக் வந்து பிளே ஆஃப் கூட்டிட்டு போயிட்டான், அண்ட் பட்டியலர் கப் வாங்கி கொடுத்துட்டான். ஸோ அடுத்த ஃபியூச்சரையும் 2 பேர் தான். ஸோ இந்த பக்கம் இன்னொரு ருத்ராஜ் பிளே ஆஃப் கூட்டிட்டு போல. அதான் எத்தனை வருஷம் ஃபேன்ஸ் வந்து ருத்ராஜ் டெஸ்ட் பண்ணான்னு தெரியல. பட் இந்த டைம் பிளே ஆஃப் கூட்டு போறேன்னா ருத்ராஜ் வந்து ஐ திங்க் ரிப்ளேஸ் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. ஸோ இங்கதான் இந்த பிரச்சனை. மற்றபடி எல்லா பிரான்ச்சைஸ்லயும் ஆள் இருக்காங்க, பட் இந்த பிரான்ச்சைஸ்ல சம்திங் நீட் டு பி சேஞ்ச். இப்போ ரியான் பராக் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இப்ப தப்பு நினைப்பீங்க, ஆனா ஃபியூச்சர்ல ரியான் பராக் ஒரு 3-4 சீசன் போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸா மாறிடலாம். சோ அந்த அளவுக்கு வெயிட் பண்ணலாம், பாப்போம். இல்ல சஞ்சு போடலாம் எனக்கு தெரிஞ்சு கேப்டன்சியா. கேப்டன்ஷிப் சஞ்சு கிட்ட கொடுத்து இந்த சீசன் வேண்டாம், இந்த சீசன் ஏதோ வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ அந்த மெகா ஆக்ஷன் நடக்கும்ல, அந்த டைம்ல வந்து ஃப்ரெஷ்ஷா ஒரு டீம், நல்ல ஸ்ட்ராங்கான டீமை ஃபார்ம் பண்ணி சஞ்சு கேப்டன்சி கொடுத்து இந்தப்பா நீ பாத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும். தோனி எப்படி ட்ரெஸ் பண்ணாமோ அந்த மாதிரி கொடுத்துடணும். இல்ல நல்லதா இருக்கு. கட்டலையா? ஓகே. இல்ல பண்ணக்கூடாது. இந்த சீசன் என்ன ஆனாலும் சரி, கப் அடிச்சாலும் சரி அடிக்கலனாலும் சரி விட்டுறணும். அடுத்த சீசன் இல்ல வந்து அந்த மெகா ஆக்ஷன் எப்போ வரும்? அடுத்த வருஷம் தான் மெகா ஆக்ஷன். இல்ல அடுத்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம், அடுத்த சீசன் முடிஞ்சதுக்கு 2028 ஐபிஎலுக்கு வரும். அந்த டைம் முன்னோ இல்லாட்டி அடுத்த வருஷமே பண்ணிடணும். சஞ்சு கிட்ட கொடுத்து ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி கொடுத்துட்டு மெகா ஆக்ஷன்ல யாரு சஞ்சுக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி எடுத்துக்கிற மாதிரி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து ருத்ராஜ் எப்படி இந்த சீசன் வந்து கொண்டு போறதை பொறுத்துதான் இருக்கு. ஸோ அதை பொறுத்துதான் எல்லாமே இருக்கு. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி இருந்து பார்ப்போம். ஸோ வின் ப்ரெடிக்ஷன் ஆல்ரெடி சொல்லிட்டோம், ஜிடி வெர்சஸ் இதுக்கு பஞ்சாப்க்கு. ஸோ அவங்க தான் வின் பண்ண போறாங்க. நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க, யார் ஜெயிக்க போறாங்கன்றது கமெண்ட் பண்ணுங்க. சிஎஸ்கே ஜெயிச்சது தோத்தது எப்படி இருக்கு உங்களுக்கு, அதையும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த மேட்ச்ல பார்ப்போம். நம்ம அடுத்த வீடியோ நாளைக்கு வரும். ஸோ நாளைக்கு வராது, நாளைக்கு வீடியோ வராது, அதுக்கு அடுத்த நாள் வரும். ஓகே பாய். நாளைக்கு வராது, நான் கொஞ்சம் டிராவல் பண்றேன், ஜாயின் பண்ண முடியாது. ஓகே நோ இஷ்யூஸ், நான் டிராவல் பண்ண போறேன். ஸோ ஓகே. ஸோ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நம்ம நிறைய வீடியோஸ் போடுவோம். ஓகே பாய்.